எவ்வளவு கஷ்டப்படுறோம். டீயும் பூத்துருக்கோம், மாறுறோம், எல்லாமே செய்யறோம். நீங்க எங்களை நம்பி வச்சு கைத்தடுத்துக்கீங்க. திடீர்னு எங்களை ஒரு நாய் விரட்டுற மாதிரி விரட்டிட்டாங்க. இன்னைக்கு நாங்க போக்குத்து இல்லாம உட்காந்துக்கிறோம். எங்க குடும்பம் உண்மையில நடுத்தெருவு தான், வேற வழி இல்ல. ஒண்ணு நாங்க தற்கொலை, அவங்களே கூட சாப்பாட்டுல விஷம் குத்துடலாம். அவங்க எங்களை அப்படி தள்ளிட்டாங்க. இதுதான் உண்மை. நாங்க இருக்கு அவங்க என்ன பண்றது, குடுக்குறாங்கல்ல சாப்பாடு, அதுல கூட எங்களுக்கு ரசத்தை கொடுத்து இந்த வேலையை புடுங்குது, எங்க உயிரை புடுங்குற மாதிரி. எங்களுக்கெல்லாம் யார் சோறு போடுவோம்? எங்களுக்கு 10 ரூபா கொடுக்க ஆள் இருக்குது. இதை நம்பிதான், இதை எனக்கு புதுசா நாங்க இதை நம்பிதான் வாழ்ந்து எப்படிமா தாழ்த்தப்பட்ட மக்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போக கூடாதா? எங்களை பர்மிட் ஆகினா நாங்க பெரிய ஆளா நினைக்கிறீங்களா? அப்போ உங்களை இந்த கெட்டான இருக்கு பாத்தீங்களா? எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய ரத்தம் தான் அவங்க குடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எங்களுக்கு யாருக்கும் ஒரு உதவி பண்றதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் முன்னுக்கு வரல. எல்லாரும் இன்னும் சொல்ல போனோம்னா எங்களோட ஏடிஎம் கார்டு புக்கு எல்லாம் ஒருத்தர் கிட்ட வட்டிக்குன்னு வச்சுட்டு அதை வாங்கிதான் நாங்க எங்க பசங்களை படிக்க வைக்கிறோமே. 15 வருஷம் வரதா புயல் தானா புயலுக்குலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நீ நடுரோட்ல இருக்கிறோம் ஐயா. அவங்க 3 பேரும் மனசு அடங்கி எங்க புள்ள குட்டிங்களுக்கு நல்லதா பண்ண சொல்லுங்க. நாங்க கொரோனாலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். யாருமே எடுக்க மாட்டாங்க. அது மாதிரி இடத்துல நாங்க போய் எடுத்தோம். அதெல்லாம் கொஞ்சம் மனசு வச்சு எங்களுக்கு எதனா இந்த வேலையை எங்களுக்கு நிரந்தரமா ஆக்குறாங்க. தயவு செய்து உங்களுக்கு கையில காலில் கூட உங்களுக்கு எஞ்சிடும். ஒரு பெண்கள் நாங்க இன்னையோட 6 நாள் ஆகுது. ஒரு பாத்ரூம் வசதி இல்ல, மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் வயசானவங்க எவ்வளவு கஷ்டமான விஷயம். இது சிஎம்க்கு தெரியாதா? சென்னையில எங்க இருக்கிறவங்கள பழகிறாங்க. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க பழக முடியல தெரியுமா? நடுத்தெருல உட்காந்து நிக்கிறோம் நாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் மாளிகைக்கு வெளிப்புறத்தில் தான் நான் இப்போ இருக்கேன். இங்கே கிட்டத்தட்ட 5 நாட்கள் கடந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இவங்களுடைய வேலையை நிரந்தரமாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை அரசு தரப்புல இவங்க வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கான பதில் எதுவுமே அரசு தரப்புல இருந்து வர காணோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அதை எடுத்து பேசினப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே நீங்க யாரும் வேலைக்கே வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இனிமே நீங்க வேலைக்கு வரா மாதிரி இருந்தா தனியார், அதாச்சும் பிரைவேட் கம்பெனிக்கு கீழே நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. இதை சார்ந்து இவங்களுடைய போராட்டம் 5வது நாட்களா இன்னி வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. வெயிலையும் இவங்க தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க கிட்டயே இவங்களை சார்ந்த என்ன மாதிரியான விஷயங்கள் வைக்கப்படுது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தூக்கம் இல்லாம கொசுக்கடியில இப்படி ரோட்ல கிடக்குறோம். எங்களுக்கு பர்மிட் வேணும், எங்களுக்கு நிரந்தர வேலை வேணும். அதுக்காக தான் கிடக்குறோம். 15 வருஷமா வேலை செய்யறோம். எங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் எதுவுமே கிடையாது. எவ்வளவு சம்பளத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர்ந்தீங்க? ஃபர்ஸ்ட் 300 ரூபாய்க்கு நாங்க சேர்ந்தோம். 300 ரூபாய்க்கு சேர்ந்தீங்களா? இப்போ 17, 18 இப்படி வருது. ஓகே. அதனால இப்ப கான்ட்ராக்டுக்கு விடுறாங்க. எங்களுக்கு வேலை இல்லை. அதுக்காக தான் எங்களுக்கு வேலை, நிரந்தரமா வேலை வேணும். அதுக்காக தான் உட்காந்து 6 நாளா நீங்க இந்த மாதிரியான போராட்டத்துல இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அரசு தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன? யாருமே வரல. அரசு தரப்புல இருந்து, திமுக அரசுல இருந்து யாருமே எங்களை பார்க்கல. ஒரு தண்ணி கொடுக்கல, ஒரு டீ கொடுக்கல. எங்களை பார்க்கவே. எதிர்கட்சி தலைவர்கள் யாராச்சும் உங்களை பார்த்தாங்களா? எதிர்க்க திருமாவளவன் கட்சி, விஜய் கட்சி, இவங்க தான் எங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி. வேற யாருமே வரல. எங்களுக்கு நிரந்தர வேலை வேணும். எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு கேட்குறோம். வேற எதுவுமே அவங்கள கேட்கல. நாங்கள் வேலை இல்லை எங்களுக்கு. நாங்கள் வேலை இல்லாமல் எங்கே போகிறது? 15 வருஷமா வேலை செஞ்சோம். தனியார் மையத்தில் விடுறாங்க. தனியார் மையத்தில் இல்லாமல் இந்த வேலையே எங்களுக்கு இது 15 வருஷமா செய்கிறோம். இதே மாதிரியே எங்களுக்கு கிடைச்சா போதும். நிரந்தரமாக இந்த வேலை கிடைச்சா போதும். அதுதான் கேட்குறோம். தனியார் மையத்தில் விடுறாங்க, அது விடக்கூடாதுன்னு இப்போ நாங்கள் 6 நாளாக கிடக்குறோம். தூக்கம் இல்லை, கொசு கட்டியில். நாங்கள் கொரோனாவில் வேலை செஞ்சோம். கொரோனாவெல்லாம் யாருமே, காக்கா கூட ரோட்டில் கிடையாது. நாங்கள் தான் இருந்தோம். எங்களுக்கு எதுவுமே பண்ணல இந்த அரசு. திமுக அரசு செய்யறன்னாரு, பர்மிட் பண்றன்னாரு. ஆனா எதுவுமே செய்யல. அவரு இன்ன வரைக்கும் எங்களை என்னன்னே கண்டுக்கல. ஓட்டு தான் கேட்கிறாரு. எங்களுக்கு நிரந்தர பணி, எங்களுக்கு பர்மனன்ட் எல்லாம் பண்ணணும். டெம்பரவரியாவே எங்களுக்கு நிரந்தரமா பண்ணிருக்கணும். இதுல 3/4 பேருக்கு புருஷன் கிடையாது. பிள்ளைங்க சம்பாரிச்சாதான் எங்களுக்கு. இந்த காலத்துல பிள்ளைங்க யாருமே சோறு போட மாட்டாங்க. ஒரு வேளை சோறு சம்பாரிச்சாலே இந்த காலத்துல போட மாட்டேன். நாங்க இதை நம்பிதான் இருக்கிறோம். எங்களுக்கு வேற வேலை எதுவும் தெரியாது. நாங்க நிரந்தரமா இந்த வேலை எங்களுக்கு எப்பயுமே நிரந்தரமா கொடுத்தா போதும். எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை
எங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணணுன்றலாம் அவசியம் கிடையாது. எங்களுக்கு இந்த வேலை வந்து நிரந்தரமாக வேணும். எங்கள் பிள்ளைங்க வந்து எங்களை வெளியே துரத்தாத அளவுக்கு எங்கள் இதில் 10 ரூபாய் எங்களுக்கு இருந்தால் தான் நாங்கள் இதை சாப்பிட முடியும், இல்லைனா எதுவுமே கிடையாது. சரிங்களா? எங்களுக்கு வேறு வேலைக்கும் போக தெரியாது. கொரோனா டைமில் வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். பெத்த பிள்ளைங்க கூட கிட்ட போக மாட்டாங்க. நாங்கள் போய் அந்த வீட்டில் போய் குப்பை எடுத்துகிட்டு வருவோம். 2வது சாமான் கூட அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் வாங்கி போய் கொடுப்போம். அந்த புயல் வந்தது, அந்த தண்ணியிலேயே நாங்கள் கஷ்டப்பட்டோம். பாம்பு கூட வந்துடும், ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வந்து கான்ட்ராக்ட் மாறுதுன்னா நாய் செத்தா எடுக்கிறோம், எலி செத்தா எடுக்கிறோம், எல்லாம் மனுஷால் செத்தா கூட நாங்கள் வெட்டி போட்டால் கூட பின்னில் தூக்கி போடுறோம். நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோம். இப்போ வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் விட்டுட்டா நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு வேறு வேலை என்ன வேலை தெரியும்? இந்த வேலை மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நிரந்தரமாக எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கூட வேணாம், நிரந்தரப்படி எங்களுக்கு கொடுங்க. இது 6 நாளாக உட்காந்துருக்கோம், நைட்டு பகலும் உட்காந்துருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு வரணும். எங்களுக்கு நிரந்தரமாக வேலை இருக்கணும். அவர் கோடாட கோடி புண்ணியம் எங்களுக்கு நிரந்தரமாக கொடுத்துட்டா எங்களுக்கு போதும். நாங்கள் வேற ஒன்றும் கேட்கலையே. அவரு எங்களுக்கு சோறு போடுங்க, சொத்து எதுவுமே கேட்கலையே. நீங்கள் என்ன சொல்றீங்க? ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு நிரந்தரமாக கவர்மெண்ட் வேலைன்றாரு. எதுவுமே கிடையாது. ஆமா, எங்களுக்கு சொல்லியிருக்காரு, நீங்க வந்து ஓட்டு போடுங்க, நாங்கள் உங்களை வந்து நிரந்தரம் பண்றோம்ன்றாரு. நிரந்தரம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு நிரந்தர பணி, எங்களுக்கு இந்த வேலை வேணும். எங்களுக்கு நிரந்தரமா வேணும். இந்த வேலை விட்டா எங்களுக்கு வேற வேலை தெரியாது. எனக்கெல்லாம் புருஷன் கிடையாது. எங்க 3/4 பேருக்கு வீட்டுக்காரர் இல்லை. பிள்ளைங்க வந்து இந்த காலத்துல யார் சோறு பண்ணுங்க? எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு உழைப்பு. நாங்க இதை நம்பி 10 ரூபாய் கடன் வாங்குறோம். எல்லா இடத்துக்கும் நாங்க தண்டல் கூட நாங்க இதை வாங்கிட்டு தான் நாங்க கட்டுறோம். எங்களுக்கு இந்த வேலையை விட்டா வேற வேலை தெரியாது. 16 வருஷமா செய்யறோம். இந்த வேலையை விட்டா எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது. 6 நாளா உட்காந்துருக்கோம். நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க தான் ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு நிரந்தர பண்ணி கொடுக்கணும். கையெடுத்து கும்பிடுறேன். இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப ஸ்டாலின் அவர்களே வந்து இவங்களுடைய வேலைகளை வந்து பெர்மனன்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை அதிமுகவுக்கு வச்சிருக்காங்க. ஆனா இப்ப இவரே எங்களுடைய வேலைகளை வாங்குறது அப்படிங்கிறது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அழுதுட்டு அவ்வளோ கண்ணீர் மல்க அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கு. 6 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. யாராச்சும் அரசு தரப்புல இருந்து உங்களை வந்து பாத்தாங்களா? பார்க்கலாம் சார் மேடம். நிரந்தர பார்த்தோம், பணி நிரந்தர பார்த்தோம். இன்னும் வேலை கண்டினியூவாக இருக்கணும். ஒன்று பணம் பர்மனெண்ட்னா பண்ணணும். இன்னும் அவர் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பதிலும் வரல? எந்த பதிலும் வரல. சென்னை மாநகராட்சியிலேருந்து நாங்கள் தூய்மை பணியாளராக இருக்கிறோம். நாங்கள் 10 வருடமாக நாங்கள் இந்த வேலைக்கு நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம். 10, 5 வருஷம், 20 வருஷம் கூட இந்த வேலைங்க இருக்கிறாங்க. இந்த வேலைக்கு நாங்கள் ஒரு நேரத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை வெளியில் இருந்தோம். இந்த கார்பரேஷன் அதிகாரிங்க, மேஸ்திரி, சிஏ, ஜோனல் ஆஃபீஸர், எஸ்சி, கமிஷனர் வரைக்கும் நீங்கள் வேலைக்கு வாங்க, உங்களை பர்மிட் ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு எங்களை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-5 வருஷமாக எவ்வளோ இதில் படித்தவங்க இருக்கிறான், படிக்காதவங்க இருக்கிறான், இந்த வேலையை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு தனியார் ஒரு கான்ட்ராக்ட் ஆளுங்க வந்து கூட்டணும் வந்து, நீங்கள் இப்போ தேவையில்லை, உங்களோட அவசரங்கள் எங்களுக்கு தீர்ந்துச்சு, இனிமேல் நாட்களில் நீங்கள் தேவையில்லை, எங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆளுங்க தான் தேவை அப்படின்னு எங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இதனால் எத்தனையோ அதிகாரிங்க ஒரு நேரத்தில் அவங்களுடைய யூஸ்ன்றக்கு அவங்க நல்ல பேரை வாங்குறதுக்கு அவங்க கிரேட் 1 முன்னாடி சென்னை மாநகராட்சி இருந்தது, இப்போ வந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி. காரணம் எதுனாலன்னா எங்களுடைய உழைப்பு தான், எங்களுடைய ரத்தம் தான். இந்த சம்பளத்தினால குடும்பமெல்லாம் நாங்கள் வாழ்கிறோம். இதுக்காக வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், பசங்க படிக்க வைக்கணும், எங்களுடைய எதிர்காலத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் நாங்கள் இப்போ விட்டுட்டு எங்களுக்கு கை விட்டாங்க இந்த அரசாங்கத்தை. இது வந்து இதோட 6வது நாள் ஆகுது. இரவும் பகலும் வெயிலையும் மழையும் இருந்தாலும் கூட நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். எந்த அதிகாரம் வந்து எங்களை இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல. எங்களை வேலை வாங்கின அதிகாரம் யாருமே சரி, நீங்கள் வாங்க உங்களுக்கு மேயர் பண்ணுவார், அரசாங்கம் பண்ணுவாங்க, அது செய்வாங்க, இது செய்வாங்க, எங்களை உற்சாகப்படுத்தி எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய ரத்தம் தான் அவங்க குடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி எங்களுக்கு யாருக்கும் ஒரு உதவி பண்ணுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் முன்னுக்கு வரலை, எந்த ஒரு அரசியல்வாதிகளும் வரலை. நீங்கள் ஓட்டு போடுங்க, முதலமைச்சர் கூட ஐயா சொல்லியிருந்தார், நீங்கள் வாங்க எங்களை ஓட்டு போட்டால் உங்களுக்கு நான் தான் நிரந்தர ஃபஸ்ட்டு கையெழுத்து உங்களுக்கு போடுறேன்னு சொன்னார். அவர் வந்து இத்தனை வருஷத்துக்கு வந்து ஒரு நாளும் வந்து எங்களை எட்டு பார்த்தது இல்லை. நாங்கள் இப்போ பாருங்க, இந்த சாப்பாடு துணி கஷ்டத்துக்கு எவ்வளோ ஒரு யூஸ் வந்துடுற மாதிரி ஒரு பாத்ரூம் கூட போகிறதுக்கு கூட எங்கள் லேடிஸு ஜென்ஸு யாருமே சரி அவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்றைக்கி யார் என்னடா இப்படி இருக்கிறாங்களே, ஏது செய்கிறாங்களே, இவ்வளோ பெரிய சிட்டியில் இவ்வளோ பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, யாருமே வந்து எங்களுக்கு தயை காட்டலை. நீங்கள் தான் எதனா ஒரு கோரிக்கை, கடவுள் நம்மளுக்கு எதனா ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கான்ட்ராக்டில் போய் ஜாயின்ட் ஆகிடுங்கன்னு. அவருக்கு தெரியாதா நாங்கள் கொரோனா வெள்ளம் எல்லாத்துலேயும் நாங்கள் வெள்ளத்தில் அவ்வளோ லோல் பட்ட கொரோனாவில் எங்களுக்கு அதெல்லாம் விட்டு அப்போ உங்களுக்கு நாங்கள் நிரந்தர பண்ணி தரேன்னு எங்களுக்கு 2001 சொன்னார். அது 2021 அவர் வந்து உங்களுக்கு நிரந்தர பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் சொன்னார். சொல்லி எழுதியே கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அப்போ சொன்னவர் இப்போ எங்களுக்கு எதுவுமே கேட்காம இருக்காரு, ஒரு பார்வை கூட பார்க்காத இருக்காரு. வந்து
பார்க்கணும்ல, எங்களை வந்து கேட்கணும், எங்கள் கோரிக்கை அவர் கேட்கணும் தானே. எதுவுமே கேட்காம இருக்காரு. இந்த 6 நாளா நாங்க இருக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமே இல்லையே. நாங்க எங்க போயிட்டு நிக்கிறது? எங்க வேலை இல்லாம நிரந்தரமா எங்களை போன்னு சொன்னா இந்த 15 வருஷமா கஷ்டம் நஷ்டம் எல்லாம் செஞ்சோம். எல்லாத்துலயும் எங்களை உள்படியா வச்சுக்கினு இப்ப வெளியில போ. நீ ஒரு இடம் இப்ப வர மேயர் பிரியா சொல்றேன், நீ ஒரு இடம் வர என்ன சொல்றேன், இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறோம். நாங்க கடைகன்னு வந்து 10 பேர் சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு சுண்ணாம்பு போட்டு எல்லாம் வச்சு குத்துட்டு போறோம். அப்பெல்லாம் இல்லையா? இப்போ வந்து எங்களை பேசணும் இருக்கு. சொல்லு. 2021 எதிர்கட்சியா இருக்கும் போது எங்களுக்கு நின்று 100 நாள் திட்டத்துல உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு நான் வாங்கி தரேன், உங்களுக்கு நிரந்தர பண்ணி தரேன்னு சொன்ன வாய் இன்ன வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலையே, எதுவுமே பண்ணலையே. அதை தானே நாங்க கேக்குறோம். அப்ப சொன்ன வாய் எங்க போச்சு? இப்போ எதுவுமே கேட்கலையே. எதிர்கட்சியா இருந்தப்போ பேசின பேச்சு இப்ப பேசல. எதிர்கட்சியா இருக்கும் போது என்ன பேசினாரு? தூய்மை பணியாளருக்கு நான் நிரந்தர பண்ணி வாங்கி கையெழுத்து போட்டு 100 நாள் திட்டத்துல எங்களுக்கு பண்ணி தானே கொடுத்தாரு. இப்ப இல்லையே, எங்க போனாரு அவரு? இப்ப வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும்ல, உங்களுக்கு என்னன்னு கோரிக்கை கேட்கணும்ல. எங்க கோரிக்கை கூட கேட்கல அவரு. நாங்க 10-15 வருஷமா இந்த துப்புரவு பணி செஞ்சிட்டு இருக்கோம். நாங்க எல்லாருமே வந்து இந்த பணி வந்து எதுக்குன்னா எங்க குடும்ப கஷ்டம் நல்லது கெட்டது எல்லாமே இதுல தான். அந்த கொரோனா காலத்துல இருந்து வரதா புயல்ல இருந்து எல்லாமே நாங்க இதை நம்பிதான் இருந்தோம். எங்களை திடீர்னு வந்து சொல்லாம கொள்ளாம திடீர்னு நீங்க கான்ட்ராக்ட்ல போகணும் அப்படின்னா என்ன விதத்துல நியாயம்? இவங்க வரணும்னா நாங்க தேவைப்படுறோம், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க தேவைப்படுறோம். இவங்க நைட்டு வராங்க அப்படின்னா நாங்க விடிய விடிய வேலை செய்யறோம். இதுல முக்காவாசி பெண்கள் வந்து விதவைங்க, கணவரால் கைவிடப்பட்டவங்க. எல்லாருடைய வாழ்வாதாரமும் இதை நம்பி. நாங்கெல்லாம் வந்து பசங்களை இதை நம்பிதான் படிக்க வைக்கிறோம். நாங்க எல்லாரும் இன்னும் சொல்ல போனோம்னா எங்களோட ஏடிஎம் கார்டு புக்கு எல்லாம் ஒருத்தர்கிட்ட வட்டிக்குன்னு வச்சுட்டு அதை வாங்கிதான் நாங்க எங்க பசங்களை படிக்க வைக்கிறோமே. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? உங்க வேலையே இல்லாம போயிடுச்சு, எல்லாரும் காசு எடுத்துட்டு வந்து கொடுங்க, உங்களுக்கு நிரந்தரமே இல்லாம இருக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் நியாயமா? ஒரு பெண்கள் நாங்க இன்னையோட 6 நாள் ஆகுது. ஒரு பாத்ரூம் வசதி இல்ல, மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் எல்லாம் வயசானவங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயம் இது. சிஎம்க்கு தெரியாதா? பிரியா அவங்க வந்து ஒரு பெண் தானே, நாங்களும் பெண் தானே, எங்களுடைய உணர்வுகள் அவங்களுக்கு புரியாதா? நாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனா உன ஆள் வந்துட்டாங்க செய்யறாங்க, எங்களை எவ்வளவோ மிரட்டுறாங்க, எவ்வளவோ பண்றாங்க. நாங்க எதுக்கும் அசர்ற மாதிரி இல்ல. வாழ்ந்தாலும் செத்தாலும் நாங்க இங்க இருந்து எங்களோட பணியை நிரந்தரம் பண்ணிட்டு தான் போகணுன்ற ஒரு முடிவு வருதா இது மூலமா? ஆமா, நீங்க இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடையாது, உங்களை எல்லாரும் எங்க இடத்துல எல்லாரும் ஆள் வந்துட்டாங்க, எல்லா டிவிஷன்லயும் ஆள் போட்டு பணி சிறப்பா நடக்குது அப்படின்னு மேயர் பிரியா பேட்டி கொடுக்குறாங்க, சேகர் பாபு பேட்டி கொடுக்குறாரு. இது எந்த வகையில நியாயம்? உங்களுக்கு எல்லாமே எங்களை எவ்வளவோ மிரட்டுறீங்க. நீங்க எது மிரட்டினாலும் நாங்க அசைகிற மாதிரி இல்ல. எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம். நாங்க என்ன கேட்கிறோம்? எங்க வாழ்வாதாரத்தை கேட்கிறோம், வேற எதையுமே நாங்க கேட்கல. அன்றாட வாழறவங்க நாங்க. இது வந்தாதான் எங்க பசங்களுக்கு எதுவுமே வாங்கி தரோம். இன்னையோட 6 நாள் இங்க இருக்கோம். எங்களுடைய நிலைமை என்ன? பசங்களை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு நாங்க இங்க தானே கிடக்குறோம். மழை அடிச்சாலும் இந்த போலீஸ்காரன் இந்த பஸ்ல மழை வந்துச்சு, இந்த பஸ்ல எங்க ஏற போறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணலாமா? பொதுமக்கள் தானே நாங்க. நீங்க மழையில நனைறோம். நாங்க மழையில இங்க உட்கார்ந்து இருக்கோம். எல்லா பஸ்ஸும் பூட்டிட்டாங்க. உட்கார்ந்து இருக்கவங்கள கீழே இறக்கி விட்டாங்க. நாங்க பொதுமக்கள் தானே. இதெல்லாம் நியாயமா? நீங்க எது பண்ணினாலும் எது செஞ்சாலும் நாங்க இங்கதான் இருப்போம். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். எவ்வளவு பாதிக்கும், எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. எல்லாம் வயசு வேலை செய்யும் போது நீங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது எங்களுக்கு வெயில் இருந்து எங்களுக்கு வந்து கிளவுஸ் தர மாட்டாங்கம்மா, மாஸ்க் கிடையாது. மெயின் வந்து லேடிஸ்க்கு ஒரு பாத்ரூம் கிடையாதுமா. எங்கன்னா போனோம் ஒரு தண்ணி குடிக்க தண்ணி கிடையாது. நாங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாமே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வேலை செய்யறோம். கரெக்டா 2021 திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கிற காலகட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கான வேலைகளை பெர்மனன்ட் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிமுகக்கு லெட்டரே வந்து கொடுத்திருக்காங்க. அது சார்ந்த விஷயங்களையுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்காங்க. எங்களை வந்து திடீர்னு 1ஆம் தேதியிலேருந்து வேலை இல்லைன்றாங்க. நாங்கள் எங்கே போய் என்ன பண்ணுறது? இந்த வெயிலையும் மழையிலையும் காற்றுலையும் நாங்கள் கஷ்டப்பட்டு ரோடு மேலே உக்காந்துங்கிறோம். ஐயா அவர்கள் மனசு இறங்கி எங்களுக்கு நல்லது பண்ணணும். எங்கள் புள்ள குட்டிங்களாம் வெயிலையும் மழையிலையும் பட்னியாக கிடக்குது. கடன் கட்சி வாங்கிட்டு இருக்கிறோம். வீட்டில் எதுவும் நிலமை சரியில்லை, வாடகை கட்டலன்னு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. வாடகை கட்டு
குழந்தைலாம் வீட்டில் கிடக்குதுனாங்க, காதாச்சி நெங்கி கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு கிடக்குறோம். தமிழர் முதல்வர் ஐயாவும் கலெக்டரும் அமைச்சரான சேகர் பாபு அண்ணன் மேயர் மேடம் பிரியாவும் மனசு வச்சு எங்களுக்கு நல்ல ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் வேற என்ன கேட்டோம்? நாங்கள் வரதா புயல் தானா புயலுக்கெல்லாம் கஷ்டப்பட்டோம். நாங்கள் உங்களை எதுவுமே கேட்கலையே. நாங்கள் எதை பணம் காசு கேட்கல, நாங்கள் உழைச்சி துண்டுறோன்றோம். நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம். எங்கள் கஷ்டத்தை விட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எங்களை கஷ்டப்பட விடுங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு துண்டுறோம். எங்கள் வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க, ஒரு பர்மனெண்ட் ஆகுங்க. எங்கள் பிள்ளை குட்டிங்கெல்லாம் பழிக்க. இந்த கொரோனாவிலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். 15 வருஷம் வரதா புயல் தானா புயலுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நீங்கள் நடுரோட்டில் வந்துருக்குறோம். ஐயா அவங்க 3 பேரும் மனசு வச்சு மனசு இறங்கி அவங்க புள்ளைக்குட்டிங்களுக்கு புண்ணியமாக போகுது. எங்கள் புள்ளைக்குட்டிங்களுக்கு நல்லதாக பண்ண சொல்லுங்கள். நாங்கள் கொரோனாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். யாருமே எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் போய் எடுத்தோம். ஒரு வீட்டில் ஒரு சாவு விழும்போதெல்லாம் நாங்கள் போய் அங்கே போய் சுண்ணாம்பு போட்டோம், ப்ளீச்சிங் பவுடர் போட்டோம், எல்லாமே நாங்கள் செஞ்சோம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் மனசு வச்சு எங்களுக்கு எதனா ஒரு இந்த வேலையை எங்களுக்கு நிரந்தரமாக ஆக்குங்க. தயவுசெய்து உங்கள் கையில் காலில் கூட ஊந்து கெஞ்சோம், எங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா எங்களுக்கு எதனா ஒரு வழி பண்ணுங்க. எங்களுக்கு திடீர்னு வேலை விட்டு அனுப்பாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வாடகை கட்டல, அது கட்டல தான், ஒரே ஃபோன் மேலே ஃபோன் தான். குழந்தைங்க ஃபீஸ் கட்டல, அது கட்டலன்ட்டு. தயவுசெய்து அது ஒரு அந்த கோரிக்கை மட்டும் கொஞ்சம் நிறைவேற்றுங்க. 2021 நான் ஆட்சிக்கு வந்தால் நான் உங்களுக்கு நிரந்தர பணி பண்ணுறேன்னு சொன்னார். ரொம்ப கஷ்டம். அவரை நம்பி தான் நாங்கள் இருந்தோம். திடீர்னு இப்போ நீங்கள் கான்ட்ராக்டுக்கு போனால் நாங்கள் எப்படி போகிறது? எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எங்களை ஒதுக்கி வைப்பாங்க கொரோனாவில். உயிருக்கு பயந்துன்னு போய் நாங்கள் வேலை செய்வோம். ஊருக்கு பயந்துன்னு போய் வேலை செய்வோம். புள்ளைக்குட்டி வச்சு நாங்கள் போய் வேலை செய்வோம். இப்படியெல்லாம் வேலை செஞ்சு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ எங்களை கான்ட்ராக்ட் போனால் நாங்கள் எப்படி சொல்லுங்க போக முடியுமா? அவ்வளோ கஷ்டப்படுறோம். டீயும் ஊற்றுறதையும் வாடுறோம். நாங்கள் எல்லாமே செய்கிறோம். நீங்கள் எங்களை நம்பி வச்சு கை தடுத்துட்டீங்க. கான்ட்ராக்ட் தான் விடுவேன், பர்மனெண்ட்டை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு கான்ட்ராக்ட் எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுத்தாலே போதும், அதுவே எங்களுக்கு சந்தோஷம். நீங்க இத்தனை 6 நாளா இருக்குன்றீங்க. 6 நாளா இருக்கும். ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி யூஸ் பண்றீங்க? கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. ஒரு பாத்ரூம் போக முடியல, ஒரு தண்ணி இல்ல, ஒரு சாப்பாடு இல்ல. எந்த கட்சிக்காரும் வந்து இன்னும் மழைலாம் வந்தப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? மழையில நெஞ்சிலே தான் உட்காந்துருந்தோம். நாங்க நெஞ்சிலே தான் உட்காந்துருந்தோம். நல்லா போய் நின்றது. திடீர்னு எங்களை வந்து ஒரு நாய் விரட்டுற மாதிரி விரட்டிட்டாங்க. இன்னைக்கு நாங்க போக்குத்து இல்லாம உட்காந்துக்கிறோம். எங்க குடும்பம்லாம் உண்மையில நடுத்தெருவு தான். நாங்க எப்படி உட்காந்துக்கிறோமோ அதே மாதிரி எங்க குடும்பம். வேற வழி இல்லை. ஒன்று நாங்கள் தற்கொலை, அவங்களே கூட சாப்பாட்டில் விஷம் குத்துடலாம், அந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். வேற வழியே இல்லை. அவங்க எங்களை அப்படி தள்ளிட்டாங்க. இப்போ இதுதான் உண்மை. நாங்கள் நிற்கிறது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பிள்ளைங்க ஒரு கடன் வாங்க, இப்போ கடங்காரெலாம் கேட்குறாங்க. எதுவுமே எங்களால் கொடுக்க முடியல. வேலையே இல்லாத இருக்கிறோம். வீட்டுக்காரங்க குட்டிக்காரனுங்க வச்சுக்கின்னு வேலையை வச்சுன்னு எப்படியே போயிடுச்சுன்னு இருந்தோம். இப்போ அது கூட இல்லை எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணுறது? கொடுக்குறாங்கள சாப்பாடு, அதில் கூட எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துங்க. எங்கள் வேலையை பிடுங்குது, எங்கள் உயிரை பிடுங்குற மாரி இருக்குது. ஒன்றுமே புரியல. எங்கள் ஏஜ் இப்போ ஒரு ஐடி கம்பெனி போனால் 18 வயசு கேட்குறாங்க, இல்லை 20 வயசு கேட்குறாங்க. இப்போ எங்கள் வயசுக்கு எடுப்பாங்களா வேலைக்கு? வரமாட்டான். சென்னையில் எங்கே இருக்கிறவங்களாம் வந்து பழைக்கிறாங்க. ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க பழைக்க முடியல தெரியுமா? நடுத்தெருவில் வந்து உட்காந்து நிற்கிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் கொலைலாம் எரிஞ்சிக்கின்னு என்ன சொல்லுவாங்க, புள்ள பேத்த அந்த புள்ளைக்கு எதனாவோ நானா இப்படி துடிக்கும். அந்த மாரி துடிச்சு ஒவ்வொருத்தரும். நாங்கள் வாய்வாதம் இல்லாமல் இந்த இடத்துல 6 நாளாக இருக்கிறோம். இந்த தாரை அப்படி சுடுது. 1 பாத்ரூம் வர மாட்டேது, 2 பாத்ரூம் வர மாட்டேது. அவ்வளோ கஷ்டப்படுது. அடி வயிறு வலிக்குது. சோடா வாங்கி குடிக்கிறோம். அந்த நிலைமையில இருக்கு. இப்போ அவங்க கொடுக்குற சோத்தையும் வாங்கி துணுன்னுக்கிறோம். எங்களுக்கு அவருக்காக நல்ல வழி எங்களுக்கு காட்டணும். வேறு வழியே இல்லை. இல்லையா இதுதான் போயாகணும்னு அவரு கையாலே எங்களுக்கு இங்கே தற்கொலை பண்ணுறது மருந்து கொடுக்க சொல்லுங்க. இனிமேதான் போகிறோம்னா வேறு எங்களுக்கு வேறு வழி இல்லை. 5 மகளிர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நாங்கள் 6 நாள் அம்பத்தூரில் இருந்தோம். எந்த ஒரு முதல்வரோ மினிஸ்டரோ வந்து எங்களை என்ன ஏதுன்னு கேட்கல. இங்கே வந்து இன்னோட இன்னைக்கு 6 தேதி 6 நாள் ஆகுது. நாங்கள் வந்து நாங்கள் சொர்ண ஜெயந்தியில் வந்து சேர்ந்துவோம். கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆகுது நாங்கள் சேர்ந்து. இன்னைக்கு வந்து புதுசாக ராம்கிண்டூரில் கொண்டு வந்து கான்ட்ராக்டில் விடுறாங்க. நீங்கள் வந்து
எங்களுக்கு பாரதி ஐயா இந்த 23,000 சம்பளத்தை கூட பாரதி ஐயா மூலியமாக தான் எங்களுக்கு வந்துச்சு. அதுவும் இந்த 3-4 மாசமா வந்து இப்போ நடுத்தருமா என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் புதுசாக சேர்ற மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் புக்கெல்லாம் கொடுங்க. நாங்கள் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டோம். நாங்கள் ஏற்கனவே சேரும் போது கொடுத்துட்டோமே, ஸ்வர்ண ஜெயந்தியில் வரும்போது கொடுத்து தான் நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம். இப்போ திடீர்னு கேட்குறீங்களேன்னு போது நீங்களாம் ராம்கில சேரணும், 15,000 ரூபாய் சம்பளத்தில் சேரணும். நாங்கள் 23,000 எங்களுக்கு பாரதியா முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்தது நீங்கள் ஸ்வர்ண ஜெயந்தி ராம்கில விட்டுட்டு எங்களுக்கு 15,000 கொடுத்தா நியாயமாம்மா? கொரோனாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், வர்தா புயலில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எந்த ஒரு அப்போ வந்து எங்களை துப்புரவு பணியாளர் நல்லவங்க இவ்வளோ சுத்தம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கொண்டாடி எங்களுக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பேக் ஒன்று கொடுத்தாரு. சந்தோஷமா இருந்துச்சு. நல்லதை செய்வாங்க. முதல்வர் வரும்போது எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் கையில் நான் வந்தேன்னா முதல் கையெழுத்து துப்புரவு பணியாளருக்கு தான் போடுவேனாரு. பர்மனெண்ட்டாக போட உங்களை எதுவும் பண்ண செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் அதெல்லாம் நம்பி இந்த மக்கள்லாம் நாங்கள் சேர்ந்து இந்த நாட்டுக்கு ஒரு நன்மையை செய்வாருன்ட்டு நாங்களாம் சேர்ந்து எல்லா கட்சிக்காரும் சேர்ந்து போட்டாங்க. இவர் வருவார். நாங்களாம் முண்டிச்சிங்க, விதவிங்க, கணவனால் கைப்பிடப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, 4-5 புள்ளிகளை வச்சுன்னு பொம்பளை புள்ளிகளை வச்சுன்னு கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் போது இன்னைக்கு வந்து உங்களுக்கு வேலை இல்லை போங்க வெளியேன்னா எந்த விதத்தில் 31ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு வந்து ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தாரு. இவங்க 31ஆம் தேதியில் 6 மாதம் வரைக்கும் இவங்களை தொடக்கூடாதுன்னு கொடுத்தாராம். அந்த ஜட்ஜை மாற்றிட்டு வேற ஒரு ஜட்ஜை போட்டு லேடிஸ் ஜட்ஜை போட்டு 31ஆம் தேதி போய் கையெழுத்து போட்டு நாங்கள் வேலை செஞ்சோம். 1ஆம் தேதி அதுமே எங்களெல்லாம் தேய்ச்சி விட்டாங்க. நாங்கள் அதுலேருந்து இங்கே தான் இருக்கிறது. வெயிலையும் மழையிலையும் கொசுங்களை பேர் நாங்கள் வேதனைப்பட்டு என்ன வெயில். அவர் வருவார் அந்த வெயிலில். பிரியாம சொல்கிறாங்கள அதிமுகல 10 மண்டலத்தை விட்டாங்கன்னு. அம்மா வந்து எங்களெல்லாம் சோத்தில் மண்ணு போடல, ஃப்ரீயா விட்டாங்க. இபிஎஸ் வந்து கூட எங்களை தொடலை. மற்ற இடத்துல அப்படி தொட்டாரோ 5-6 தொடலை. நீங்கள் தானே வாக்கு குத்திங்க, அவங்கள வாக்கு குத்தாங்க. நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்யணும் அவங்க சொன்னாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே செய்யணும் எங்களுக்கு சொல்லுங்க. அவ்வளோ ஜனங்க பருவே இல்லை. இங்கே ஒரு பொண்ணு பிள்ளை காலேஜ் படிக்குது. இந்த வருமானத்தை கட்டு தான் வாடகை கட்டுறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க. அதேமாரி இவங்க விதவி, நான் விதவி, அது விதவி. இப்போ எங்களுக்கெல்லாம் யார் சோறு போடுவாங்க? எங்களுக்கு 10 ரூபா கொடுக்க ஆள் இருக்குது. இதை நம்பி தான் இதை எங்களுக்கு புதுசாக நாங்கள் இதை நம்பி தான் வாழ்ந்து மாறோம். இப்படி இருக்கும்போது எப்படிமா நீங்களே சொல்லுங்க. கடன் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம். இவராவது வந்து எங்களுக்கு நன்மை செய்வது நினைச்சோம். ஆனால் இப்படிலாம் பண்ணுறாங்க. முதல்வரை கடிதம் கொடுத்தாரு. நான் வந்த ஒன்றும் அந்த கடிதத்தை கூட எங்கே விட்டேன். வந்த ஒன்று உங்களுக்கு தான் முதல். நீங்கள் கையெழுத்து போட்டு தானே கொடுத்தீங்க. என்ன செஞ்சீங்க? நீங்கள் எதை வச்சு ஓட்டு கேட்பீங்க மக்கள்கிட்ட? அதில் மகளிர் எவ்வளோ அதிகமாக இருக்கிறோம். நீ இதை செய்கிற அதை செய்ய கேட்க போறீங்க. மக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எங்களுடைய வேலையை பெர்மனன்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, நீங்க ஆட்சியில இருக்கிறப்போ எங்க வேலைகளை முழுசா பறிக்கிறது அப்படிங்கிறது வந்து இது கரெக்டான விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க தரப்புல இருந்து வைக்கப்படுது. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, மாநகராட்சியில மேயரும் சரி, மாநகராட்சி கமிஷனர் சரி, அமைச்சரும் சரி, தனியார் என்ன போங்கன்றாங்க. நான் ஒன்று சொல்றேன், அதே அமைச்சராக இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும், கார்பரேஷன் கமிஷனராக இருக்கட்டும், நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் ராம்கிக்கு போங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போவோமா இல்லைன்ட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? தாழ்த்தப்பட்ட மக்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடாதா? எங்களை பர்மிட் ஆகினா நாங்கள் பெரிய ஆளாக நினைக்கிறீங்களா? அப்போ உங்களாண்ட இந்த கெட்டான இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே வரக்கூடாதுன்ட்டு மேடைக்கு மேடை சொல்கிறீங்க. அம்பேத்கர் அண்ணா இவங்க கொள்கை தான், நாங்கள் சனாதானம் தர்மத்தை காக்குறோன்றீங்க. நீங்கள் காலுங்க இல்லைன்ல. ஆனால் என்ன சொல்கிறீங்க, அம்பேத்கர் பெரியார் தான் சொன்னார், தாழ்த்தப்பட்ட மக்களை மேலே கொண்டு வரணும், அழகு பார்க்கணும். நாங்கள்
ஆனா நீங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை இன்னும் மிதிச்சு அதால சாக்கடையில கொண்டு போறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் வாக்குறுதியில் நீங்க சொன்னதுதான் 10 ஆண்டுகள் மேல இருக்கு நிரந்தரம் பண்றேன். நீங்க நிரந்தரம் பண்ணாம வயசு போன பிறகு அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல பிஎஃப்எஸ் எதுவும் பிடிக்கல 15 வருஷமா. இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க, பிரைவேட் கம்பெனி ஆந்திரா கம்பெனி தனியார் கிட்ட போங்கன்னா அவங்க எப்படி போவாங்க? பாவம் இல்ல. 20 வருஷமா அவரு நாங்க வேலையில வந்து இன்னைக்கு வேலை இல்லை போங்கன்னா எங்க போறது? வயசானவங்க இருக்கிறாங்க, பசங்களை வச்சுன்னு என்ன பண்றது? பசங்க சோறு போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க கஷ்டப்பட்டதானே எங்களுக்கு சாப்பாடு. ஒரு வீட்டில் பார்ப்பாங்க, ஒரு வீட்டில் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் யாரு சொல்றது? எங்க போய் நாங்க அடிச்சுக்கிறது? வேலை இல்லை. ஏன்னா வயசானவங்களுக்கு வந்து பிள்ளைங்க பார்க்காம தான் வேலைக்கு வராங்க. அவங்களே வந்து நடு ரோட்ல எப்படி நிக்க வைக்கிறாங்க சொல்லுங்க. கொரோனா டயத்தில் வீட்டில் இருந்தீங்களே, நாங்கள் வேலைக்கு வந்தோமே, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஒன்றும் கிடையாது. அப்போ உங்களுக்கு மூத்திரத்துலேருந்து நாங்கள் வரணும் செய்யணும், ஆனால் எங்களுக்கு நிரந்தரம் பண்ண மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் பெரிய அதிகாரி வீட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வரணும். நாங்கள் ரோடு குப்பை அள்ளணும். எங்களுக்கு கொரோனா வந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நாங்கள் சம்பளம் ஏற்றி கொடுத்தா உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ரோட்டில் நிற்க வைப்பீங்களா? நாங்கள் என்ன எங்களோட இதெல்லாம் நாங்கள் கேட்குறோம், வேலையை தான் எங்களுக்கு குடும்பம்னு கேட்குறோம். அதுக்கு எதுக்கு கான்ட்ராக்ட் போடுறாங்க? கான்ட்ராக்ட்ல போங்க. இதை நம்பி குழந்தைங்க எல்லாம் இருக்குது. குழந்தைங்களாம் கல்யாணம் ஆகல, படிக்குதுங்க. இதை நம்பி குப்பை வரணும் தான் எங்களுக்குலாம் குழந்தைங்களாம் காப்பாற்ற முடியும். சரிங்களா? உள்ள வரக்கூடாது. நாங்க வந்து இந்த வேலை பார்த்துட்டு பஸ்ல ஏறினா கூட எங்ககிட்ட வர ஸ்மெல்லுனால தூரமா போவோம். நாங்க வெளியே போனாலும் எங்களை பார்த்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதெல்லாம் சகிச்சு நாங்க ஏன் வேலை பார்க்குறோம் சொல்லுங்க? எது நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும் தான் இத்தனை வருஷமா நாங்க காத்துட்டு இருந்தோம். இப்பன்னு பார்த்து தனியார் கூப்பிட்டாக்கா நாங்க எங்க போறது? அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறோம். நீங்கள் சொகுசாக இருக்கிறீங்களா? அப்போ நாங்கள் கஷ்டப்பட தானே உங்களுக்கு. அப்போ வீட்டு வரியிலேருந்து தண்ணி வரியிலேருந்து எல்லாமே கட்டுறோம். நாங்கள் இந்த வேலை செய்ய போய் தானே உங்களுக்கு அந்த வரியெல்லாம் கட்டுறீங்க. எங்களுக்கு என்ன செய்கிறீங்க? நீங்கள் இன்னும் நன்கொடை நீங்கள் பண்ணுறீங்க. இந்த வேலை நிவாரணம் வருது, நீங்கள் 2000 கொடுக்குறேன்றீங்க. எப்போதும் பார்த்தா இது இப்போ 1000 ரூபாய் தான் தரேன். அந்த 1000 ரூபாய் கூட எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. ஆல்ரெடி இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஸ்டாலின் அவர்களே வந்து இவங்களுடைய வேலையை வந்து நிரந்தரமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எதிர்கட்சியா இருக்கிறப்ப. இப்போ அதையே வந்து மாற்றி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை இவங்க சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி இவங்க இங்கே இருக்கிறப்ப இவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் வசதி கூட இவங்க இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது வேணும் அப்படின்னா கூட அவசரத்துக்கு ஓடி போயிட்டு வந்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நிறைய பேர் அவங்களுடைய என்ன மாதிரியான கஷ்டங்கள் சொன்னாங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பதிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.